இந்த அரசு வந்த பிறகு சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு அதிரடி படையை உருவாக்கி பெண்களுக்கு பாதுகாப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த எந்த பர்பஸுக்காக இந்த படை ஆரம்பிக்கப்பட்டதோ அது டிபீட் ஆன மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம பொதுவாக சட்டப்பேரவையில் பார்த்தோம்னா திருக்குறளோட தான் இந்த சட்டப்பேரவையுடைய இது கூட்டம் தொடர் தொடங்குறத நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா திருக்குறள் இல்லை. அவர் சபாநாயகர் அவருடைய மதம் சார்ந்த ஒரு இதிலிருந்து வசனத்தை எடுத்து அவர் பேசுறாரு. நான் பார்த்த வரைக்கும் தமிழக முதல்வருடைய கான்வாய்கள் ஓரளவு கூட ஒரு பிடி கூட குறையவில்லை அப்படின்றத நான் பார்க்க ஆச்சரியமான விஷயமா பார்க்கணும். மற்ற மாநில முதல்வர்கள்லாம் பார்க்கும்போது ரேகா குப்தா அவர்கள் டெல்லியில என்ன பண்றாங்க, மெட்ரோல பயணிக்கிறத பார்க்கணும். திரு பட்னவிஸ் அவர்கள் புல்லட்ல, அதுவும் பாதுகாப்பு கவசத்துடைய அதே குறைந்தபட்ச ஒரு அந்த புரோட்டோகால் பிரகாரம் அவர் போறாரு. அப்படின்னு இருக்கும்போது தமிழக முதல்வர் மட்டும் திரும்ப அந்த ரீல்ஸ் மோகத்துல இருக்காரோ அப்படின்ற ஒரு தொனில நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எதா இருந்தாலும் இந்த ப்ரோ பாலஸ்டைன் எதிர்ப்புன்றது பாத்தீங்கன்னா இது ஒரு 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 வேர்ல்டு வைட் ஆர்கனைஸ்ட் நெட்வொர்க் மூலமாக தான் இது நடக்கிறது. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். ஒரே நாளில் 4 பாலியல் தாக்குதல்கள், ரீல்ஸ் ஆட்சியின் சாபக்கேடு. நெல்லையில் 10 நாட்களில் அடுத்தடுத்த பிரம்மாண்ட கிறிஸ்தவ பிரச்சார கூட்டங்கள். கர்நாடகாவில் கார் ஓட்டிய விஜய் வீடியோவால் சர்ச்சை. திமுக சின்னத்தில் போட்டியிட்டவர் மனிதநேய மக்கள் கட்சி தலைவரா? விவகாரமாகும் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ பதவி. சுந்தர் பிச்சையின் ஸ்டான்போர்ட் பல்கலை பேச்சை புறக்கணித்து பாலஸ்தீன ஆதரவு கும்பல் கோஷம். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நவநீத் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இதை வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர் சார். முதல் செய்தி, தாவேகா ஆட்சியில் அமர்ந்து கிட்டத்தட்ட 1 மாசத்தை முடிச்சுட்டாங்க. தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. நேற்று ஒரு நாளில் மட்டும் 4 இடங்களில் பாலியல் தொல்லை நடைபெற்றிருக்கிறது. கும்மிடிப்பூண்டி, பூந்தமல்லி, சென்னையிலே இன்னொரு இடம், அப்புறம் ஆண்டிப்பட்டி. இதெல்லாம் இப்போ முக்கியமான இடங்கள்ங்கிறதுனால பத்திரிகையில இந்த பாலியல் தொல்லைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பிரசுரமாகி வெளியில வந்திருக்கு. இன்னும் வெளி உலகத்துக்கு வராத செய்தி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்று இன்னையோட கிட்டத்தட்ட 37 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சொல்றது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஒரே நாள்ல ஒரு 4 பாலியல் தொல்லைகள் இருக்குன்னா அப்புறம் யோசிச்சு பாருங்க. இல்ல நீங்க முக்கியமா ஒரு பாயிண்ட் என்ன சொன்னீங்கன்னா, இந்த செய்திகள் இந்த மாதிரி இப்ப நமக்கு கிடைச்ச செய்திகள் அப்படின்ற போது இப்போ என்ன ஆகும்னா, அடுத்தது எந்த செய்தி நிறுவனம் இதை வெளியிட்டதோ அவங்கள பிளாக் அவுட் பண்ணுவாங்க. இப்ப அது நடந்தது நம்ம பார்த்தோம். பாலிமர், தமிழ் ஜனம் போன்ற தொலைக்காட்சிகள், கேபிள் டிவில அதை கொஞ்சம் பின்தள்ளி வச்சிட்டாங்களா, ஏதோ ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். அதாவது ஒரு செய்தியை வெளியே கொண்டு வந்தா கூட இப்போ ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு எதிராக ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது. அதுவும் இப்ப நீங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த 4 சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அரசு வந்த பிறகு சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு அதிரடி படையை உருவாக்கி பெண்களுக்கு பாதுகாப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த எந்த பர்பஸுக்காக இந்த படை ஆரம்பிக்கப்பட்டதோ அது டிபீட் ஆன மாதிரி தான் இருக்குது. பாருங்க, 2003 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு கமாண்டோ போர்ஸை கிரியேட் பண்ணாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு விஷன் அது இருந்தது. அந்த பெண்கள்லாம் ஒரு கமாண்டோக்களாக இறங்கினாங்க. அதோட ஒரு வருஷம் தான் இது அது ஒரு பெரிய ஒரு நாட்டிலே இல்லாத மாதிரி ஒரு பெரிய ஒரு பட்டாலியன் போர்ஸ் அதிகாரமும் கொடுத்து ஒரு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து, அதாவது ஆண்களுக்கு நிகராக கொண்டு வந்த அமைப்பு அது. அதுல இருந்து இவரு கொஞ்சம் அப்படி மாறி இந்த சினிமா பாணியில இருக்கிறதுனால இந்த சிங்கப்பெண் படைன்னு ஆரம்பிச்சு. இப்ப என்னன்னா, அடிப்படையான கேள்விகள்,
ஒரு பக்கம் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது, பல இதர பிரச்சனைகள்லாம் இருக்கிற போது இந்த அரசு இப்ப எனக்கு என்னமோ தோணுது பாத்தீங்கன்னா, இப்போ இன்னொரு அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் ராஜினாமா செஞ்சுட்டாரு. ஸோ ஒரு குதிரை பேதத்திலேயோ இல்ல அதிமுக கட்சியை வந்து அதை வந்து டிஸ்மேண்டில் பண்றதுல இருக்காங்களோ அப்படின்ற ஒரு தோணத்திலையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல அதுலயுமே பொதுமக்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, திமுக மீது இல்லாத கோபம் வன்மம் அதிமுக மேல ஏன் இருக்கு? இல்ல அதுதான் பலவீனமான கட்சி என்பதால் அதிமுகவில் இருந்து அவங்க அந்த ஆட்களை எல்லாம் இங்க கொண்டு வராங்களா? எப்படி பாக்குறது? நீங்க கரெக்ட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஒரு முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சந்திக்கலாம். அவரை பொறுத்தவரைக்கும் வந்து அதிமுக வந்து ஒரு கட்சியாக பார்க்கல, ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுன்னு அவர் பார்க்கிறார். அதனாலதான் இந்த டிரான்சிஷன் நடக்குதுன்ற பக்கம் அதுல போக்கஸா இருக்கிறதுனால லா அண்ட் ஆர்டரை மிஸ் பண்ணிட்டாங்களோன்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் மக்கள் மத்தியில ஒரு எந்த அமைச்சரா இருக்கட்டும் இல்ல விஜய் அவர்கள் அந்த தாவேக்காவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், இந்த இணைய தல ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா இவர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு தான் சொல்லி வருது. இந்த அரசு ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணிருக்காங்க? ஒரு பக்கம் பார்த்தோம்னா இந்த ஆட்சியில இன்னும் இந்த ரீல்ஸ்க்கான பாசிபிலிட்டின்னு சொல்ல முடியாது, அந்த ரீல்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. அமைச்சர்களாக இருக்கட்டும் இல்ல தாவேக்காவுடைய பின்தொடரக்கூடிய இந்த இணையத்தில் இருக்கக்கூடிய வாசிகளா இருக்கட்டும், நெட்டிசன்லாம் இருக்கட்டும், பாத்தீங்கன்னா இவங்க பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு ஒரே ஒரு அந்த பகிர்வை தான் வருகிறதே தோற்று இந்த அரசு இந்த வந்த 37 நாள் சாலிடா என்ன பண்ணாங்க அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. அது ஒரு டேட்டா கூட பப்ளிஷ் பண்றது இல்லை. நம்ம பார்க்கணும் டிஐபிஆர்ல கூட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் என்ன போனாரு எப்படி வந்தாரு அப்படின்னு தான் இருக்கிற ஒரு செய்தி இருக்கிறதே தோத்து வந்து அதை மீறி இந்த அரசு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு பெரிய அளவுக்கு டேட்டா இது கிடையாது. இன்னும் அந்த ரீல்ஸ்லே வாழ்றாங்களோ இல்ல அதான் அந்த ரீல்ஸ்ன்னு சொல்லும் போது பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா என்ன இருக்கு அப்படின்னா, இவர் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே 2500 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லியிருந்தாரு. அத கூட இந்த ரீல்ஸ்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா நீங்க கொடுக்க வேண்டாம் சிஎம் அண்ணா, நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, தமிழ்நாடு கிட்ட ஃபண்ட் இல்லைன்னு சொல்றீங்க, நீங்க காசே கொடுக்க வேண்டாம் அப்படியும் ஒரு குழுவை உருவாக்கி அந்த ரீல்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது சட்டம் ஒழுங்கு இப்படிதான் இருக்க போகுது, அதனாலும் பரவாயில்ல ஆனாலும் நீங்க தான் ஆட்சி நடத்தணும் அப்படியே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரண்ட் கரண்டே எங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, சிஎம் நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு குழுவை இவங்க உருவாக்கி வச்சிருக்கிறதாவும் பேச்சு அடிபடுது. இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தேர்தல் நடந்து விட்டது, மக்கள் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஆட்சிக்கு தெரியாதனமா போட்டுட்டேன்ற மாதிரி இப்ப நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ரீல்ஸ் ஆட்சி எப்ப ரியல் ஆட்சியா மாற போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த 37 நாள்ல இப்ப நீங்க இந்த திராவிட மாடல் எல்லாம் போனீங்கன்னு அவங்க எல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா 2.0 1.0 நாங்க இதெல்லாம் பண்ணினோம்னு சொல்லுவாங்க. இது இங்க அதுவும் கிடையாது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு வந்து பார்க்கும்போது இது ஒரு திராவிட மாடல் 2.0 ஒரு நீட்சியாக இருக்கிறதோன்ற ஒரு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா அங்கேயும் அப்படிதான் இருந்தது. இதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்ப பார்த்தாலும் ஒரு பாலியல் வன்கொடுமை தொல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. அதோட கண்டினியூவேஷனாக இருக்கிறதோ, ஏன்னா இந்த ஆட்சி வந்த பிறகு எந்த அதோட ரீசன் மெயின் ரீசன் அந்த கோர் இஷ்யூ அட்டாக் பண்ணாம திரும்ப நாங்க ஒரு புதுசா நாங்க இது பண்றோம், ஒரு படையை அமைக்கிறோம் அப்படின்ற இதை பாக்குறாங்க தோது அந்த கோர் இஷ்யூ என்னன்றதை இவங்க பார்க்கல. ஏன்னா அவங்க ஒரு பக்கம் அதிமுகவுடைய அந்த கட்சியை உடைக்கிறதோ இல்ல அதை வந்து பலவீனப்படுத்துறதுல இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து ரீல்ஸ் மோகத்திலே இருக்கிறதுனால இந்த ரியலான ஆட்சி எப்ப கொடுக்க போறோம்ன்றது நமக்கும் தெரியாது, பொறுத்தும் தான் பார்க்கணும். அடுத்த செய்தியாக நம்ம திமுக ஆட்சியிலேயே பார்த்துட்டு இருந்தோம். அந்த கிறிஸ்தவ அமைப்பு சிறுபான்மையினருக்கான அந்த தாஜாங்கிறது திமுக ஆட்சியில நிறையவே இருந்தது. தமிழக முதல்வர் அவர்கள் வந்து கடைசி இந்த தேர்தலுக்கு முன்பு கூட கும்பகோணத்துல போயிட்டு ஒரு 5 உறுதிமொழியை கொடுத்துட்டு வந்தாரு. எல்லாருக்கும் கபர்ஸ்தான் கொடுத்துட்றோம், நங்கநல்லூர்ல ஹஜ் இல்லம் திறந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் சிறுபான்மையினருக்கு அந்த இடஒதுக்கீடு கேட்டிருந்தாங்க, அவர் பாட்டுக்கு அப்புறம் உலாமாக்களுக்கு மானியம், இப்படி பல்வேறு விஷயங்கள கும்பகோணத்துல ஒரு மாநாடே போட்டிருந்தாங்க. அதுக்கு தலைமையேற்று முதல்வர் கலந்து கொண்டாரு. அதன் தொடர்ச்சியாக இப்ப தாவேகா ஆட்சி வந்த பிறகுமே சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக ஷாஜகான் அப்படிங்கிற IOML மினிஸ்டர் போட்டு அவருக்கு அமைச்சர் பதவியை முதல் முறையாக கூட்டணி கட்சிக்கு கொடுத்திருந்தாங்க. இப்போ பாளையங்கோட்டையில வந்து கடந்த 10 நாள்ல மட்டும் 3 மத பிரச்சார கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. 2 வந்து ஸ்கூல்ல நடந்திருக்கு, ஸ்கூல் காலேஜ் கிரவுண்ட்ல நடந்திருக்கு. அது வந்து மார்ச் மாதத்துலதான் தமிழக அரசு ஒரு அரசாணையை பிறப்பித்திருந்தது. இது போல மத பிரச்சாரங்கள் மதம் சம்பந்தப்பட்டது இது எதுவுமே கல்லூரிகளில் பள்ளிகளில் அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு ஜீவோ எல்லாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ திருநெல்வேலிங்கிறது எவ்வளவு சென்சிட்டிவ் ஏரியான்னு தெரியும். இப்ப தாவேகா வந்த பிறகு
கிறிஸ்தவ மத பிரச்சார கூட்டங்கள் அதிகமாக நடைபெறுகிறதுங்கிறது கண்கூடாக பார்க்க முடிகிறது. இந்து முன்னணியுமே இது குறித்து சமூக வலைதளங்கள் நிறைய பதிவுகளை போட்டிருக்காங்க. நீங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்லக்கூடிய முன்னாடி இருந்த திராவிட மாதிரி அரசுல பாத்தீங்கன்னா அவர் வெளிப்படையாக அப்ப இருந்த முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு, எனக்கு பிடித்த நிகழ்ச்சியை வந்து கிறிஸ்துமஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொன்னதும் கிடையாது. அதனால அது தெரிஞ்ச விஷயம் தான், அதை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த தாவேகா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி திருநெல்வேலியில ஜப கூட்டங்கள் அது அப்ரூவ் பண்ணாங்களா இல்லையான்றது அடுத்த கட்டம் தான் நமக்கு தெரியும். இந்து முன்னணி ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இல்லீகல் ஸ்ட்ரக்சர் பல ஜப கூட்டங்கள் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி சார்பாக அது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போ ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம பொதுவா சட்டப்பேரவையில பார்த்தோம்னா திருக்குறளோட தான் இந்த சட்டப்பேரவையுடைய இது கூட்டம் தொடர் வந்து தொடங்குறத நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா திருக்குறள் இல்லை. அவர் சபாநாயகர் அவருடைய மதம் சார்ந்த ஒரு இதுலேருந்து வசனத்தை எடுத்து அவர் பேசுறாரு. அப்படியே ஒரு நரேட்டிவ் செட்டிங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஏன் அது கூட நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டாம். இப்போ சமீபத்தில் திரு வன்னி அரசுக்கும் திரு ஜேசிடி பிரபாகர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அவர்கள் ஒரு அழுத்தமான ஒரு வரிகளை சொல்றாரு. அது சிடிவி நேர்களுக்காக நான் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். என்ன சொல்றாருன்னா, பெரும்பான்மை மக்களுக்காக பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு சிறுபான்மையர் மக்கள் மீது கரிசனம் இருப்பதற்கான அடையாளங்கள் இருக்கிறது. அப்ப போக என்ன சொல்றாரு, இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றார். அப்ப பெரும்பான்மையானவர்கள் இந்த அரசை தேர்ந்தெடுத்தவங்க நீங்க யோசிக்கணும். அவங்களுக்கு தான் இந்த கொஸ்டின், அவங்க தான் இதை யோசிக்கணும். ஏன்னா சபாநாயகர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்த வேண்டும் வேற சொல்றாரு. அதை அண்டர்லைன் பண்ணி வேற சொல்றாரு. பயன்படுத்தல எந்த விதமா பயன்படுத்திக்க போறாங்க. ஏற்கனவே திரு வன்னியரசு பேசியதுக்கு பாஜகவுடைய எச் ராஜா அவர்கள் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட்டிங்காக இருக்கிறது. அப்புறம் அப்கோர்ஸ் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கான தனிப்பட்ட அவங்களுடைய விருப்பம் இருக்கிறது. பட் இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா திரு மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், இல்ல நிதித்துறை அமைச்சர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து முதல்ல போய் வந்து அவங்கள அந்த கிறிஸ்தவத்தை வந்து கொஞ்சம் உயர்த்தி பிடிக்கிற மாதிரி ஒரு துணி இருக்கிறதோ அப்படின்ற ஒரு எண்ணத்திலையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் அறநிலையத்துறை அமைச்சர் வந்து அதிரடியாக செயல்படுகிறான்ற போது அவரு ஒரு சார்பாக செயல்படுகிறாரோ, அதாவது நம்ம பார்க்கும்போது அந்த திருச்செந்தூர் விஷயமாக இருக்கட்டும், அர்ச்சகர்களுடைய பக்கம் என்னன்னு விசாரிக்காம அவர் பண்றாரா அப்படின்னு இருக்கிறச்சு ஒரு சில விஷயங்கள் அவர் ஒரு இன்னொரு இடத்துக்கு போறாரு, இது எக்ஸ்பைரி டேட் இல்லைன்னு சொல்றாரு. அவர் பாக்குற இன்னொரு பக்கம் என்ன நடந்தது, யார் இதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் நமக்கு தெரியல. சோ அப்படி இருக்கிறச்சு குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய இந்த நான் சொல்லக்கூடிய இந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், சபாநாயகராக இருக்கட்டும், ஒரு 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 படி மேல சிறுபான்மையர் நலன், அதுல குறிப்பாக கிறிஸ்தவர் நலன் மீது கொஞ்சம் ஒரு அக்கறை எடுத்து செயல்படுகிறதோ இந்த அரசு அப்படின்றது அவருடைய ஸ்டேட்மெண்டாவ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளா இருக்கோமோன்றதா நான் பாக்குறேன். ரெண்டாவது அனுமதியுமே இதுக்கு அதான் இந்த ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் மாதத்துல. அப்படி இருக்கும்போது கல்லூரிகளில் பள்ளி வளாகங்களிலுமே இது நடைபெற்று இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த மந்த் எண்ட்ல நடைபெற போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் நமக்கான ஆட்சி வந்து விட்டது, நம்ம அந்த புரோட்டோகால் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னே அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அதாவது கட்டாயம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நடத்தக்கூடியது எல்லாமே வந்து அந்த மதம் சார்ந்த பள்ளிக்கூடத்துல நடத்துறாங்க. அது கேட்டா அதுக்கு ஒரு பெரிய இருக்கு. ஆனா இந்த பள்ளி கல்வித்துறை என்ன இதுல வந்து தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. ஏன்னா முன்னாடி இருந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து இது மாதிரி நடத்தக்கூடாதுன்னு ஒரு அழுத்தமான ஒரு சுற்றறிக்கை கொடுத்த பிறகு எப்படி இந்த பர்மிஷன் யார் இது கொடுத்தாங்க, இதுக்கு என்ன புரோட்டோகால் மெயின்டைன் பண்ணாங்கன்றது எதுவும் வெளிப்படையாக இல்லை. இது நமக்கே இந்த விஷயம் எப்படி இது வெளியில வருதுன்னா இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் மூலமாக தான் இந்த வெளியில வரதுக்கான வாய்ப்புகள். இல்லைன்னா இது அங்க திருநெல்வேலி தானே இருக்க, மெட்ராஸ்ல நம்ம இருக்கோம், திருநெல்வேலி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த செய்தி எடுத்துட்டு போறதுக்கு காரணம் இந்து முன்னணின்ற அமைப்பு தான். கோயம்புத்தூர்ல இல்லீகலா கட்டப்பட்டுள்ள சர்ச்சா இருந்தாலும் சரி, மசூதிகளா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு குரல் கொடுத்துருக்கிறது இந்து முன்னணி அமைப்பு தான். சோ அதனால இந்து முன்னணி அமைப்புக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள். அதே சமயம் இந்த அரசு எல்லாருக்குமான அரசாக இருந்தா எல்லா மதத்தையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த கோரிக்கை. தமிழக முதல்வர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தில்லி சென்றிருந்தார் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு. அதை முடிச்சுட்டு வரும்பொழுது அப்படியே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய
கொல்லூர் மூகாம்பியை தரிசனம் பண்ண போயிருந்தாரு. இங்க பார்த்தோம் தேர்தலுக்கு முன்பு திருச்செந்தூர்ல போயிட்டு வேல் எடுத்துட்டு போனாரு. அங்க போய் கொல்லூர் மூகாம்பிக்கு வாள் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படி வரும்பொழுது அவர் கார் ஓட்டிட்டு வந்தது பெரிய வைரல் ஆயிருக்கு. அதுல அவர் கார் ஓட்டிட்டு வந்ததெல்லாம் பார்த்தோம், அது பெரிய வைரல் ஆயிருக்கு. அது இப்போ தாவேகாவில் இருந்து அந்த வீடியோ எல்லாம் எடுத்துருங்க, அது சர்ச்சையாகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் கிளம்பி இருக்கு. அதுல அவர் சீட்டு பெல்ட் போடல அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது ஏதோ பிளாஸ்டிக் கப்பு அதுல வச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய அது விவாதத்தை கிளப்பி விட்டு இருக்கிறது. சிஎம் அவர்கள் கார் ஓட்டிட்டு வந்தாரு அப்படிங்கிறது இவ்வளவு பேசு பொருள் ஆகுமா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. அந்த வீடியோவை எடுக்க சொல்றாங்க, ஏன் எடுக்க சொல்றாங்கிறதுமே பல சந்தேகங்களை எழுப்புகிறது. இந்த செய்தியை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க சொல்லக்கூடிய அந்த செய்திகள் பார்த்தா அந்த வீடியோ ரொம்ப வைரலா வருது. குறிப்பா தாவேகா தரப்புல இருந்து தாவேகாவுடைய ஃபாலோவர்ஸ்க்கு சமூக வலைதளத்துல என்ன சொல்றாங்க, அந்த வீடியோவை நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ், ஒரு ஓரல் கமாண்ட் கொடுத்துருக்க, தலைமை கொடுத்துருக்காம செய்திகள் வருகிறது. அதில் முதல்ல என்ன சொல்றாங்க, விஜய் அவர்கள் சீட் பெல்ட் போடாமல் ஓட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் வச்சு பார்க்கும்போது சீட் பெல்ட் தான் போட்டுருந்தார். அப்புறம் அவருடைய கியர் பாக்ஸுக்கு ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது சர்ச்சைக்கூடிய விஷயமா இப்போ வந்திருக்கிறது. எதிர்கட்சிகள் அதை கேள்வி கேட்கறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். பட் இல்லை 2-3 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது ரியல் அரசு இல்ல, அது ரியல் அரசு அப்படின்றத யோசிக்கணும். ஏன்னா ஒரு சிஎம்க்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அரசாங்கத்தால் தரப்பட்ட அந்த வண்டி அது. அதாவது வழிமுறைகள் விதிமுறைகளா இல்ல சிஎம் கார் ஓட்டக்கூடாதுன்னு அப்படி கிடையாது. பட் அது ஒரு புரோட்டோகால் பிரகாரம் ஹைலி செக்யூரிட்டி ப்ரொவைடட் கார். அப்படி இருக்கிறச்சே அதுக்கு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட சில அந்த கார்ட்ஸ், பிஎஸ்ஓ அவங்க தான் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு தான் அலோடு. அப்படி இருக்கிறச்சே அந்த புரோட்டோகால் பிரேக் பண்ணி அவரே ஓட்டிட்டு போறாருன்னா அப்போ இது இப்படி நீங்க இப்படி யோசிக்கலாம். நம்ம என்ன யோசிக்கிறோம், லா அண்ட் ஆர்டர், லா அபைடிங் சிட்டிசனா இருக்கணும்ன்ற போது இவரே அந்த சட்டத்தை மீறாரோ, உடைக்கல மீறாரோ அப்படின்ற ஒரு வகையில பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இப்போ ஒரு பக்கம் என்னன்னா பிரதமர் என்ன சொல்றாரு, எரிவாயு சிக்கனம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான கான்வாயை ரொம்ப கம்மி பண்ணி போனதை பார்த்தோம். குறிப்பா சொல்ல போனா நாட்டுடைய இன்டெலிஜென்ஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க, இது அவர் மாதிரி போகிறது ஏற்கக்கூடிய விஷயம் இல்லை, அவருடைய செக்யூரிட்டிக்கான விஷயம் இல்லைன்னு சொன்னாலும் அவர் அப்படிதான் போயிட்டு இருக்காரு அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கிறச்சு நான் பார்த்த வரைக்கும் தமிழக முதல்வருடைய கான்வாய்கள் ஓரளவு கூட ஒரு பிடி கூட குறையவில்லை அப்படின்றத நான் பார்க்க ஆச்சரியமான விஷயமா பார்க்கணும். மற்ற மாநில முதல்வர்கள் பார்க்கும்போது ரேகா குப்தா அவர்கள் டெல்லியில என்ன பண்றாங்க, மெட்ரோல பயணிக்கிறத பார்க்கணும். திரு பட்னவிஸ் அவர்கள் புல்லட்ல, அதுவும் பாதுகாப்பு கவசத்துடைய அதே குறைந்தபட்ச ஒரு அந்த புரோட்டோகால் பிரகாரம் அவர் போறாரு. அப்படின்னு இருக்கும்போது தமிழக முதல்வர் மட்டும் திரும்ப அந்த ரீல்ஸ் மோகத்துல இருக்காரோ அப்படின்ற ஒரு தொனில நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா ஒண்ணு எரிவாயு சிக்கனம்ன்றது தேவை நமக்கு. அப்படி இருக்கிறது அது ஒரு விழிப்புணர்வா கூட மக்கள்கிட்ட கொண்டு போகலாம். இன்னைக்கு இவ்வளவு கான்வாய்கள் தேவையா அப்படின்றத யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதனால தமிழக முதல்வர் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குன்னு நான் பாக்குறேன். அவருடைய கான்வாய்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி சர்ச்சையான விஷயங்கள், தானே வண்டி ஓட்டி அது அவருக்கான தனி இடம் இருக்கிறது. ஏன் சொல்ல போனா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காலையில நடைப்பயணம் போகும்போது அவரு ஏதோ ஒரு பழைய காலத்துல இருக்குன்னு சொல்லி அது ஏதோ ஒரு நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் விசிட், அதுவும் இன்னொரு மாநிலத்துல போய் இப்படி பண்ண வேண்டிய தேவை இருக்கா? அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 100-120 கிலோமீட்டருக்கான தொலைவை அவர் ஓட்டிட்டு போகும்போது அந்த மாநில அரசும் இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி பொறுப்பு இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்க வேண்டியது. எதற்காக இந்த தர்ம சங்கடமான சிச்சுவேஷன் தமிழக முதல்வர் ஏற்படுத்த முயற்சிக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியல. பட் எது இருந்தாலும் இல்லைனாலும் சரி, முதலமைச்சர் அவர்கள் தனக்கென்று வகுக்கப்பட்ட புரோட்டோகால் பிரகாரம் இருந்தால் அவருடைய அமைச்சர்களும் அதை ஏற்று அவரை ஃபாலோ பண்ணுவாங்கன்றத நான் பாக்குறேன். திமுக கூட்டணியில் பல கட்சிகள், பலர் போட்டியிட திமுக வாய்ப்பளித்தது எந்த பேஸ்லன்னு பார்க்கும்போது உதயசூரியன் சின்னத்தில் தான் நீங்க போட்டியிடணும்னு கட்டாயப்படுத்தி அவர்களை போட்டியிட வைத்தது. மதிமுக ஆகட்டும், அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி ஆகட்டும், சிதம்பரத்தில் வெற்றி பெற்ற தமிமுன் அன்சாரி, ஜவாஹிருல்லா, இவர்கள் எல்லாமே உதயசூரியன்ல தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போ பதவி ஏற்கும் பொழுது இவர்களை அந்த கட்சியின் பெயரை சொல்லி கூப்பிடல, வெற்றி பெற்ற திமுக கட்சி பெயரை சொல்லிதான் பதவியேற்புக்கு கூப்பிட்டிருக்காங்க. இது குறித்து காயிதே மில்லத் கல்லூரியின்
தாளாளர் தாவூத் மியா கான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அனைத்து ஊடகங்களுக்கும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. இது இந்திய அரசியலமைப்புக்கு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. இரண்டாவது, கட்சி தாவல் சட்டத்தையும் நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியில் சார்பில் போட்டியிடாமல், அந்த கட்சியின் சின்னத்தில் வெற்றி பெறாமல் இன்னொரு கட்சியின் மூலமாக தான் வெற்றி பெற்று உள்ள போறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அந்த கட்சியாகவே உங்களை நீங்க அறிவிச்சுக்கிட்டாதான் அது நல்லதா இருக்கும். உதாரணமாக ஜவஹர்லாவே எடுத்துக்கலாம். அவர் வந்து மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கிறார், முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் இருக்கிறாரு. அவர் ஆனா வெற்றி பெற்றது திமுக கழகத்தின் சின்னத்துல தான் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறத குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க சொன்ன செய்தியை படித்தேன். காயிதே மில்லத்துடைய பேரன் தாவூத் மியா கான் அவர்கள் பத்திரிகையாளர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாருன்னா, மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவரும் முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவருமான ஜாபருல்லாவை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லும் போது, அவர் 2 கட்சியில தலைவரா இருக்காரு. இப்படி பார்க்கும்போது ஆபீஸ் ஆஃப் டூ ப்ராஃபிட்ன்ற மாதிரி ஒரு இதுவும் கோணத்துல பார்க்க வேண்டியதா இருக்கிறது. மேலும் அவர் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது திமுகவுடைய சின்னத்துல தான் சந்திச்சிருக்காரு. அப்படி இருக்கிறச்சு ஒரு கட்சியுடைய தலைவர் இன்னொரு கட்சியுடைய தேர்தல் சின்னத்துல நின்று அவர் வெற்றி பெறுகிறாரு. அப்ப நீங்க சட்டமன்றத்துல அவர் நீங்க அறிவிக்கும் போது என்ன சொல்றாரு, திமுக உறுப்பினர் தானே நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்திருக்கோம், அதே காயிதே மில்லத்துல இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் திமுகவுடைய தொகுதி உடன்பாடுல இருந்தது அவர் கண்டித்து பார்த்தோம். இன்னும் அவர் அதே கல்லூரிலாம் இருக்கிறாரு. ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக அவர் தொடர்ந்து அங்கதான் இருக்கிறார். அப்படி இருக்கச்சு நீங்க கொஞ்சம் அப்படியே யோசிச்சு எப்படி பின்னாடி போங்க. 2021 பாராளுமன்ற தேர்தலில் திரு ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறாரு. அப்போ சொல்ல போனா ஒரு 4-5 எம்பிகள் வந்து திமுக சார்பில் நின்று வெற்றி பெறாங்க. அப்போ அதை எதிர்த்து ஒருத்தர் வழக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாங்கன்னா, இவர் ரவிக்குமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கணேசமூர்த்தி அவர்கள் மதிமுக அப்படின்னு சொல்லி இன்னும் 2 பேரை சொல்லி இவங்கெல்லாம் இந்த கட்சியோட இருக்காங்க. பட் ஆனா அவங்க தேர்தலை சந்தித்தது திமுகவுடைய சின்னத்துல தான். அப்படி இருக்கிறச்சே நீங்க அவங்கள வந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, திரு ரவிக்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த அபிடவிட் கொடுக்கும் போதே நான் திமுக இணைஞ்சிட்டேன்றாரு. ஏன்னா பயம். அதாவது புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த கட்சியோட சின்னத்துல அவர் நின்னதுனால, அவர் வெற்றி பெற்றதுனால இப்போ அவர் கட்டாயத்துல இருக்காரு. இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் சொல்லிட்டாருன்னா அப்போ தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். அப்ப என்ன பண்றாரு திரு ரவிக்குமார் அவர்கள் 2021 தேர்தல் காலகட்டத்தில் அவர் கொடுத்த அபிடவிட் பிரகாரம் பாத்தீங்கன்னா அவர் திமுக இணைஞ்சிருக்காரு. அவர் எப்ப திமுக இணைந்தார்ன்றதுக்கு இணையம் விழாவும் இல்லை. எப்ப திமுக வெளியில வந்து திரும்ப தேர்தலை சந்தித்தாரு அதுக்கு ஒரு விழாவும் இல்லை. ஆனா இப்பவும் தன்னை வந்து விசிகாவை சேர்ந்தவராக சொல்லிக்கிறார். ஒரு பிளெக்ஸ் போர்டு கட்சி அப்படியாக பார்க்க வேண்டியதா இருக்கிறதோ என்ற தெரியல ரவிக்குமார் அவர்கள் சொல்ற கருத்தை வச்சு பார்க்கும்போது. அப்போ இந்த சப்ஜெக்ட் வரும். அப்படி அதே லாஜிக்கை தான் காயிதே மில்லத்துடைய பேரன் அவர்கள் கோரிக்கையா வைக்கிறார். இது நம்ம ஒரு பொது மேடையில பார்க்கும்போது நியாயமா தான் இருக்கிற கோரிக்கை. ஏற்கனவே திரு ஜாபருல்லா அவர்கள் மீது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அதுக்கான உயர்நீதிமன்றத்தில் என்ன அதுக்கான தீர்ப்பு வந்தது, அது மேல்முறையீடு போயிருக்கிறது, அது நிலுவையில் இருக்கிறது நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த கோர் பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். ஒன்றுலோ சபாநாயகர் அவர் டிசைட் பண்ணணும். இப்ப சபாநாயகர் எப்படி இப்படி நடக்கிறாருன்னா, இப்ப உட்கார்ந்து வாங்க 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 அதிமுகவுடைய ரெசிக்னேஷன்லாம் வாங்க வாங்க வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. அது ஃபுல்லா அதை வாங்குறதுக்குன்னே தான் அவரோட வாங்குறதுக்குன்னே அவர் ரெடியா இருக்காரு. அதுவும் போட்டோ ஷூட் நடத்தி தான் கொடுக்குறாங்க. அது எல்லாம் வணக்கம் எல்லாம் வச்சு வாங்க உங்க ராஜினாமா கடிதத்தை கொடுங்க வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. எவ்வளவு கோடிகளான பணம் வந்து மக்கள் பணம் வந்து விரயமாகிறது. இங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் இது போன்ற எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வேற கட்சியில சேரும்போது அந்த தொகுதி மக்களினுடைய நிலை என்னவா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை நம்ம நம்பிக்கையின் பேர்ல தேர்ந்தெடுத்திருக்கோம், அவர் பாட்டுக்கு ரிசைன் பண்ணிட்டு அந்த கட்சியையும் சேர்ந்துதானே அந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க. தனிப்பட்ட ஒருவர் மட்டும் இல்ல, அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதையும் பார்த்துதான் ஓட்டு போடுறாங்க. அந்த கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ரிசைன் பண்ணிட்டு போகும்போது மீண்டும் எந்த தைரியத்துல அதே தொகுதியில் வேற ஒரு கட்சியின் சார்பாக வந்து ஓட்டு கேட்பாங்க? அது அரசியல் பிழைப்பு தான். நம்ம அதுக்குள்ள
உள்ள போகிறது விரும்பல நான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சபாநாயகருடைய வேலை இந்த மாதிரி ராஜினாமா கடிதம் வாங்க இந்த மாதிரி ஒரு ஜென்யூனான கோரிக்கை வந்திருக்கிறது. சபாநாயகர் வந்து அந்த ஆய்வை செய்து அது ரொம்ப தெளிவாக என்ன சட்டத்துக்கு இப்படி இருக்குன்றது ரொம்ப தெளிவுபடுத்தி கொடுத்திருக்காரு. சபாநாயகர் ரொம்ப படித்தவர், அவருக்கு இந்த விஷயம்லாம் நல்லா தெரியும் அவருக்கு. ஏன்னா ரொம்ப சுமூகமாக இந்த ராஜினாமாவெல்லாம் கையாளுறதை நம்ம பார்த்துட்டு வரோம். எப்படி ஒரு எதிர்ப்பு வந்தாலும் இந்த ராஜினாமா கடிதத்தை வந்து எப்படி அதுக்கான ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுக்கறதையும் நம்ம பார்க்கறோம். அப்படி இருக்கிறச்சு காயிதே மில்லத்துடைய பேரன் திரு தாவூத் மியாக்கானுடைய அந்த கோரிக்கையை சபாநாயகர் பரிசீலித்து அதற்கு ஏற்ற தகுந்த நியாயமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். நிறைவு செய்தியாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பட்டமளிப்பு விழா நடந்திருக்கு. 135வது கான்வெகேஷன் கமென்ஸ்மெண்ட் டேன்னு சொல்றாங்க அங்க. அதுல வந்து சீஃபாக வந்து அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சுந்தர் பிச்சை, கூகுளோட சிஇஓ. அவர் ஸ்பீச் கொடுக்க வரும்போது அங்கிருந்து சுமார் ஒரு 200 மாணவர்கள் அவருடைய ஸ்பீச்சை எதிர்த்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதன் காரணம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகள்லாம் நிறைய விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க ஐடி துறையை சேர்ந்தவர், இதற்கும் அதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது புறக்கணிக்க போறோம்னு டிசைட் பண்ணினாங்க, அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வேண்டாம். அப்பயே தெரிஞ்சு போச்சு, பாதி பேர் வரலனாலே கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் வரலைனாலே கவனம் ஈர்த்து போச்சு. அப்புறம் என்ன இது நீர்த்து போற பண்ற மாதிரி கிடையாது இல்ல, இது கவனம் எப்படி வந்தாலும் இருக்கதான் போகிறது. நீங்க வந்து வெளியில நடந்தாலும் சரி, உள்ள இல்லைனாலும் சரி, அரங்கத்தில் இல்லைனாலும் சரி, கவனம் ஈர்ப்பு இருக்கதான் இருக்க போகிறது. பட் இது ஒரு டீப் ஸ்டேட்டாக தான் நான் இதை பாக்குறேன். ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ரொம்ப ஒரு உலகளாவிய ஒரு பிரபலமான ஒரு பல்கலைக்கழகம். நீங்க பாத்தீங்கன்னா ஜெர்மனியில ஒரு பல்கலைக்கழகத்துல நடக்கக்கூடிய பட்டமளிப்பு விழால இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு ப்ரோ பாலஸ்டைன். அதே மாதிரி இங்கிலாந்துல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி நடக்கும்போது பட்டமளிப்பு விழா நடக்கும்போது ப்ரோ பாலஸ்டைனுக்கான ஒரு எதிர்ப்பு. யூகேல கிங்ஸ் கல்லூரியில இந்த மாதிரி. ஸோ இது ஒரு டீப் ஸ்டேட் அஃபேர் ஆகதான் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இது உலகளாவிய ஒரு மையமாக வைத்துக்கொண்டு இதை மாணவர்கள் மத்தியில இதை ஏதாவது ஒரு புரட்சிகரமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறது டெஃபினட்டாக நமக்கு தெரிகிறது. ஏன்னா செய்திகள் நமக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தாலே, நமக்கு டாட்ஸ் கனெக்ட் பண்ணாலே நமக்கு தெரிகிறது. இன்னொரு பக்கம் பாருங்க, இஸ்ரேலுடைய அரசுக்கு கூகுள் நிறுவனம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. கூகுள் நிறுவனம் எல்லா அரசு இந்த சர்வதேச நாட்டுல இருக்காங்களோ அவங்க யாருக்கெல்லாம் விருப்பப்படுறாங்க அவங்களோட டைப் பண்ணணும், அவங்களோட டைப் பண்ணி பண்றாங்க. அதனால இது இஸ்ரேலுக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்டது அமைப்புன்றது கிடையாது. கூகுளுடைய அவங்க ஒரு வியாபார கம்பெனி தானே, அவங்களுக்கு ஒரு பிசினஸ் தேவை. யாரு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போகிறாங்க. ஸோ அப்படியாக தான் இதை பார்க்க வேண்டும். இதனால இவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இஸ்ரேல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு தான் வரப்போகிறது. இது வந்து பெரிய இதனால எதிர்ப்புன்றது வந்து ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. ஆனா இன்னொரு கோணத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்தியாவும் இஸ்ரேலும் ரொம்ப ஒரு நெருங்கிய நட்பை வைத்திருக்க. பிரதமர் மோடியும் நேதன்யாவும் ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார். அப்படி இருக்கிறச்சே திரு கூகுள் பிச்சை அவர்களையும் ஒரு இந்திய வம்சாவளியா பார்த்து அவருக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் இந்தியாவிற்கான. ஏன்னா இன்னைக்கு மீடியா எப்படி இருக்குன்னா, கூகுள் பிச்சை மட்டும் பார்த்து அப்படி நியூஸ் அப்படி போறது இல்ல, இந்தியன் ஆரிஜின் அப்படின்ற ஒரு துணியில தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ என்னன்னா, இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கான பிரச்சனையையும் முடுக்கி விடுறதுக்கான ஒரு சிண்டு முடுக்கி அப்படின்பாங்களே, அந்த மாதிரி ஏதோ பிரச்சனையை மீடியாக்களே அதை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு விவாதம் நடத்தி உலகளாவிய ஒரு விவாதத்தை கொண்டு போறதுக்கான அது ஒரு கைண்ட் ஆஃப் டீப் ஸ்டேட் தான். அந்த ஒரு துணியிலையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எதா இருந்தாலும் இந்த ப்ரோ பாலஸ்டைன் எதிர்ப்புன்றது பாத்தீங்கன்னா இது ஒரு வேர்ல்டு வைட் ஆர்கனைஸ்ட் நெட்வொர்க் மூலமாக தான் இது நடக்கிறது. பரவாயில்ல, இந்த சுந்தர் பிச்சை அவர்களுடைய இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சியை புறக்கணித்தவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. சுந்தர் பிச்சை அவர்கள் நாளைக்கு அந்த பல்கலைக்கழகத்துக்கு வழங்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை தான் இந்த மாணவர்கள் இழக்க செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு துணியிலையும் நம்ம ஒரு கோணத்திலையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு அரசியல் விமர்சகர் திரு நவநீத் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். நன்றி பாஸ்கர். ஜெய்ஹிந்த்.